ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேஸ்குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, நாங்கள் புதுசாக வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். யூஸ் பண்ணிக்கலாம், லோயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து ஃப்ளோர் கிளீன் பண்றது வித் பிரஷோட இருக்கு. இங்க ஸ்பேஸ் இருக்கு வேக்யூம்காக. சோஃபா கிளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹோஸ் இருக்கு. இது 2 கனெக்டர். இது ஒரு குட்டி கனெக்டர் ஒன்று இருக்கு. இது வந்து 3 இருக்கு. 3 வந்து ஒரு சைஸ்ல இருக்கு. இது குட்டியா இருக்கு, இது மீடியம் சைஸ், இது கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கு. இது எதுக்குன்னா, குட்டி பசங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஹேர் ஃபில் பண்ணிக்கலாம். பொம்மைங்க அதுக்கெல்லாம் வந்து இதுல ஹேர் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்காக பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. பாக்ஸ்ல போட்டிருக்காங்க தானே, பார்த்துட்டியா? இது வந்து ஒரு குட்டி பிரஷ். இதுவும் வந்து சோஃபா கிளீன் பண்றதுக்கு, ஃபேன் பொட்டடெல்லாம் அடிக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன். இது ஒரு 2. இது ஒரு குட்டி பிரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெண்ட் ஆகுது. இப்படி பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி பிரஷ். இதுதான் வேக்யூம் கிளீனர். வயர் நல்லா லென்த்தா கொடுத்துருக்காங்க. இது இருக்கு. அப்படி பண்ணக்கூடாது. இங்க 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க இது மாட்டிக்கிறதுக்கு 2 ஒண்ணு இங்க ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹூக்ஸ். இதை வந்து நம்ம இப்படி கையிலயோ இல்ல கழுத்துலயோ மாட்டிட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக இல்ல நமக்கு இது இல்லாமையும் இப்படி புடிச்சுட்டே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வயர் நல்லா லாங்காவே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலா வேக்யூம் கிளீன் பண்றதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு குட்டி பட்டன் ஒன்று இருக்கு. இந்த பட்டனை பிரஸ் பண்ணா இது வந்து இப்படி ஓப்பன் ஆயிடும். நீங்க கிளீன் பண்ற டஸ்ட் எல்லாம் இது உள்ள வந்துடும். இதை நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துட்டு இதை நம்ம கிளீன் பண்ணி வச்சிடலாம். ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்கு. இன்னைக்கு நம்ம நார்மலா வேக்யூம் கிளீன் பண்றதுக்கு, வீடு பெருக்கிறதுக்கு, டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இதை பிக்ஸ் பண்ணி இதை நீங்க பிரஸ் பண்ணிட்டு இதை பிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்க ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல வந்து இந்த ஹோல்ஸ பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை அப்படியே நம்ம யூஸ் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்ல எந்த பிரஷ் வேணுமோ அந்த பிரஷை வந்து இதுல பிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரஷை பிக்ஸ் பண்ண எந்த பிரஷ் இது இல்லாட்டி இது வேண்டாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிரஷை பிக்ஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேக்யூம் கிளீனர். இப்போ நம்ம வந்து ப்ளோயர்
வேணும் அப்படின்னு சொன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்குல்ல பேக் சைடுல இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து இந்த குட்டி கனெக்டர் இருக்குல்ல அந்த குட்டி கனெக்டரை இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர் அடிச்சுக்கலாம். ஸ்விம்மிங் பூலுக்கு பொம்மைக்கெல்லாம் ஹேர் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளோயர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் ப்ளோ ஆயிடும், பறந்து போயிடும் டஸ்ட் எல்லாம். இப்போ இந்த வேக்யூம்ல நான் ஒவ்வொரு ப்ரெஷ்ஷா ஃபிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுன்னு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒட்டடை நிறைய இருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க எவ்வளோ ஒட்டடை இருக்குன்னு. இந்த ஸ்டிக் போட்டு ஒட்டடை அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக அப்படியே அதில் வந்துடுது டஸ்ட்டு ஃபுல்லாக. கீழே டஸ்ட்டு கீழே கொட்டாது. இவங்க ஃபேன் போட்டுகிட்டே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு சூப்பராக. நார்மலாக நம்ம ஒட்டடை அடிக்கும் போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஒட்டடை அடிப்போம், நமக்கு வேர்க்கும்ல. இப்போ நம்ம காற்று வாங்கிட்டே ஒட்டடை அடிக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த கார்னரில் இருக்கு பாருங்க, இதில் ஹோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் 2 கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மீடியம் சைஸ் ப்ரஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஒட்டடை அடிக்க வந்து நல்ல ஒரு லென்த்து கிடைக்கும். சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த எல்இடி டிவி க்ளீன் பண்றோம். சின்ன ப்ரஷ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக் வந்து இப்படி நம்ம பெண்ட் பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த குட்டி ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் ப்ரஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டிவியோட சென்டர் பார்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு குட்டி ப்ரஷ் வச்சு அந்த கார்னர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாமா எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு. அப்பா எவ்வளோ டஸ்ட்டுங்க. நல்ல வேலை கீழே கொட்டாமல் வந்திருக்கல, இதுலேயே எல்லா டஸ்ட்டும் வந்துருச்சு உள்ள. இப்போ இதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக இப்போ ஃபேன் க்ளீன் பண்ணுறாங்க. அதே ஹோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி 2 கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணி மீடியம் சைஸ் ப்ரஷ் ஒட்டடை க்ளீன் பண்ணோம்ல அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபேன் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒருத்தவங்க அந்த மிஷினை பிடிச்சிக்கிட்டா ஒருத்தவங்க க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக. ஆனால் இப்போ என்னால் பிடிக்க முடியாது, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அவர் தான் மிஷினையும் பிடிச்சிட்டு க்ளீன் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. டெமோ காட்டுற சாக்கில் என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணுறாங்க. ஒரு வழியாக வீடு க்ளீன் ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து அந்த மீடியம் சைஸ் ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி ப்ரஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரெக்கையோட குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஜாயிண்டில், அந்த இடத்துல அந்த கார்னரில் அதுக்கெலாம் வந்து இந்த குட்டி ப்ரஷ் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும்.
இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து ப்ளோ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 3 பார்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது வந்து மீடியம் சைஸு, இது வந்து பெருசாக இருக்குது. இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து சின்ன சைஸு. இப்போ எங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து அந்த சின்ன சைஸ் தான் செட் ஆகுது. இப்போ சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு பெரிய ப்ரஷ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய ப்ரஷ்ஷில் வந்து சோஃபா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லாம் வருதில்ல அந்த கம்பி கிட்ட, அந்த இடத்துல வந்து அந்த குட்டி ப்ரஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பெரிய ப்ரஷ்ஷில் வந்து நம்ம ஃப்ளோர் கூட க்ளீன் பண்ணலாம். கீழே தண்ணி ஊற்றிடுச்சு, டீ ஊற்றிடுச்சு அப்படின்னா கூட இந்த ப்ரஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணாக்கா ஃபுல்லாக அந்த தண்ணி டீ கரை எல்லாமே இந்த ப்ரஷ்லேயே வந்துடும். நாங்கள் கிளி வளர்க்குறோம். அதோட தெனை தோலெல்லாம் இங்கே சிந்தி இருக்கு பாருங்க, எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நான் ப்ளோயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ப்ளோயர் யூஸ் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணுப்பா. சூப்பராக போயிடுச்சா? சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். இடம் கொஞ்சம் கூட இல்லை. இந்த கார்னரில் உங்களுக்கு டஸ்ட்டு மண் கூட இருந்தால் கூட ஆன் பண்ண, இந்த கார்னரில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் கூட இங்கே நிழல் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இது கூட நல்லா க்ளீன் ஆகுது. ஃபுல்லாக அப்படியே பறந்து போயிடுது. சூப்பராக ஹேர் நல்லா காற்று வந்தாங்க. சவுண்டு தான் ஜாஸ்தியாக வருது. இந்த ஹேர் ட்ரையராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல. எங்கள் பாப்பா முடி பாருங்க, சூப்பராக பறக்குது. நல்லா இருக்கா பாப்பா? ஹேர் ட்ரையாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேக்யூம் கிளீனரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1900, 1900 ரூபா. எனக்கு இந்த வேக்யூம் கிளீனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாய்.